அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும் இல்லையா? நிறைய நம்ம ஹோப் வச்சிருப்போம். லைஃப்ல வந்து இதெல்லாம் அடையணும்னு சொல்லி பல ஆசைகள், பல கனவுகளை வந்து நம்ம கண்டிருப்போம். அப்படி இருந்தும் சில தருணங்கள்ல வந்து நம்ம நினைச்ச இதை வந்து அடைய முடியாம போகும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நம்ம இவ்வளோ ஆசை வச்சோம், இவ்வளோ ஹோப் வச்சோம், இவ்வளோ கனவுகள் கண்டோம், இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் மாறணும், இப்படியெல்லாம் நம்ம லைஃப்பை பில்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சோம். பட் அது எல்லாமே வந்து முழுமையாக உடையிற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நம்ம லைஃப்ல எப்படி ஃபீல் ஆகும்? நம்ம அப்படியே உடைஞ்சு போய்த்து எதுவுமே செய்யாம அதே இடத்துல நம்ம நின்றுடுறோமா, அல்லது நாங்கள் மூவ் ஆன் ஆகிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தால் இன்றைக்கு நம்மள பல பேர் வந்து மூவ் ஆன் ஆகிறதே இல்லை. என்னோட கோல் ஒன்றாக இருந்துச்சு, பட் என்னால் அதை அடைய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கக்கூடிய பல மனிதர்களை நம்ம பார்க்குறோம். லைஃப் அப்படியே வந்து டிமோட்டிவேட்டாக ஆக்கக்கூடிய பல மனிதர்களையும் பார்க்குறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு கதை. இந்தியாவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன். அவர் வந்து 21 வயது அடைந்த ஒரு இளைஞர். இவருடைய மிகப்பெரிய ஆசையை வந்து ஒரு கப்பற் படையில வந்து தளபதி ஆகணும்னு சொல்லி. அப்ப நிறைய வந்து படிப்பாற்றல் உள்ள ஒருத்தர், ஒரு BA பட்டதாரி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த இளைஞருக்கு வந்து அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தி. நான் எப்படியாவது கப்பற் படையில வந்து தளபதி ஆகிருவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்ல வந்து அவர் வந்து விண்ணப்பிக்கிறாரு. ஸோ விண்ணப்பிச்ச உடனே வந்து முதலாவது அவங்க சின்ன ஒரு பயிற்சிகளை வந்து கொடுப்பாங்க. அப்ப அதுல வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மரம் ஏறி அதிலிருந்து 15 அடி வந்து அவங்க பாயணும். ஸோ இவர் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மனிதர்னால வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், அந்த 15 அடியை பாஞ்சு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் அதில் கொடுக்கப்பட்ட முதலாவது டாஸ்க்கை வந்து முடிச்சிடுறாரு. ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் தூரம் ஓடி வந்து நம்ம 10 அடியிலிருந்து பாயணும். ஸோ அவருக்குரிய கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவுக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொன்னால், 15 அடியிலிருந்து பாய்ஞ்சு நமக்கு வந்து 10 அடின்றது வந்து ஒரு மேட்டர் இல்லை, அதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் 10 அடியிலிருந்து அவர் பாயிறாரு. ஸோ அப்படி பாயும் போது வந்து அவர் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஸ்லிப் ஆகி அப்படி அவர் கீழே உழுவுறாரு. அவருடைய முழு உடம்புமே வந்து ஃப்ராக்சர் ஆகுது. அவருடைய தலை வந்து முழுமையாக ஃப்ராக்சர் ஆகிருச்சு. அவருடைய கை, கால், உடம்பு முழுவதுமே வந்து ஃப்ராக்சர். டாக்டர் சொல்றாங்க வந்து இதுக்கு மேலே இவரால் வந்து நடக்க முடியாது, இனிமே அவருடைய வாழ்க்கை முழுக்க வந்து சக்கரை நாட்காலியில தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்படியான ஒரு சந்தர்ப்பம் நடக்கும் போது எங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நான் எவ்வளோ ஆசை வச்சேன் ஒரு கப்பற் படையில தளபதி ஆகணும்னு சொல்லிட்டு, பட் என்னால் அடைய முடியாம போச்சு, இதுக்கு போகிறோம் என் லைஃப்ல என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு நம்ம வந்துடுவோம். பட் அந்த இளைஞர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு கோலை நோக்கி போய்கொண்டிருந்தேன், பட் என்னால் அதை அடைய முடியாது. அவர் நினைச்சாலும் அடைய முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால் அவரால் நடக்க முடியாது. ஸோ அவருடைய கோலை அவர் சேஞ்ச் பண்றாரு. இல்லை இதுக்கு போகிற என் லைஃப் முடிஞ்சு இல்லை, எனக்கு இன்னொரு கோலை சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவரே போல வந்து சக்கர நாட்காலியில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான ஒரு சின்ன ஆசிரமத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அங்க உள்ள பிள்ளைகளுக்கான படிப்பு வசதிகள், அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா இதுகளையுமே வந்து அந்த இதில் செஞ்சு கொடுக்குறாரு. இன்றைக்கு அது மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வந்து மாறி இருக்குது. ஸோ இப்படித்தான் ஒரு விஷயத்துல நம்மளால சாதிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு நம்ம வந்த பிறகு வந்து எங்களோட இன்னொரு கோலுக்கு நம்ம மாத்திக்கொள்ளணும். அப்படி இல்லாம வந்து நம்ம மனசு உடைஞ்சு போய் இதே ஸ்டேஜ்ல நம்ம நிக்கணும், இதுக்கு பிறகு நமக்கு எதுவுமே இல்லை, நம்ம லைஃப் அவ்வளோ தான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு நாளும் டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ இப்படித்தான் லைஃப்ல வந்து சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படுவோம், நம்மளால அச்சீவ் பண்ண முடியாம போன டைமுக்கு வந்து டெஃபினெட்லி நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும், ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக என்றைக்குமே வந்து இருக்கணும்.